புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கீழ்கோர்ட்டுகளில் நடைபெறக்கூடிய குற்றவியல் வழக்குகளில் வக்கீல்களை திருப்திப்படுத்துறதுக்காக விசாரணையை தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் நாகமுத்து உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தியும், பாலியல் குற்றங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஒரு செய்தியும் இந்த பகுதியில் முதல் பகுதியில் நம்ம உரையாடலாம். அந்த ரெண்டு செய்தி பற்றியும், வக்கீல்களை திருப்திப்படுத்துறதுக்கு விசாரணையை தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி கீழே அமர்வு நீதிமன்றங்களை பார்த்து சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்லியிருக்கிறாரு, கீழே ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கை போட்டுட்டா உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் கீழே விசாரிக்காதீங்கன்னு சொல்லி அதை தள்ளி வச்சிடறாங்க, அதற்கு இடம் கொடுக்காதீர்கள்னு நீதிபதிகளுக்கு அவர் உத்தரவிடுறாரு. அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீதிபதி திரு நாகமுத்தினுடைய உத்தரவு ரொம்ப ஆணித்தரமா, ஹி இஸ் நோ நான்சென்ஸ் ஜட்ஜ். எதை சொன்னாலும் ஆணித்தரமா ஆணியில தலையில் அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்றாரு. அவர் சொல்றது வலுவான சட்ட அங்கீகாரமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் கூட ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்கு. அது கேஸ நிறுத்த வைக்கப்படுகிறது, ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு சொன்னால் ஒழிய வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கூடாது, நிறுத்தக்கூடாது, வாய்தா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு காரணம் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இன்டரிம் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதை இடைக்காலத்தில் ஒரு மனு போட்டு ஒரு பேப்பரை சம்மன் எடுக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த சாட்சியை மறுபடியும் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு சாட்சியை மறுபடியும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு இடையில நாங்கள் மனு போடுவாங்க. அந்த மனு கீழமை நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டா உடனே அடுத்த வயதாக வந்து வக்கீல் என்ன சொல்லுங்க, நான் இதுக்கு எதிர்ப்பா நான் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்கேன், அப்பீல் தாக்கல் பண்ணியிருக்கிறேன், அதனால அந்த உத்தரவு வர வரல நிப்பாட்டி வையுங்க அப்படின்னு. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா கீழ்கோர்ட்லயும் அதை நிப்பாட்டிடுறாங்க. இது ஜட்ஜஸ் சொல்றாரு, வக்கீலுங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ற மாதிரி இருக்குன்றாரு. இது உண்மைதான், இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே வழக்குகள் காலதாமதம் ஆகுது. இது அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அப்படி நினைக்கல. அதாவது இந்த அட்வைஸ் எல்லாம் எங்க பொருந்த முடியலீங்களா, வேலையே இல்லாம நீதிபதிகள் உட்கார்ந்து இருக்கும்போது இன்னைக்கு 100-150 வழக்குகள் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வரும்போதுங்க, சில வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு வந்து வசதி இல்லை, இன்னைக்கு ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொன்னா தாராளமா அவங்களை அலோவ் பண்ணலாம். இது அவசியமே இல்லை. இந்த கோர்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் நீதிபதிக்கு தான் தெரியும், ஹைகோர்ட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் எனக்கு எத்தனை வழக்குகள் இருக்கு அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். ஒரு வழக்கறிஞர் வந்து இல்ல ஹைகோர்ட்ல நான் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அவங்க கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் தவறு இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கு. இப்ப அட்வொகேட்ஸினுடைய கோஆபரேஷன் இல்லாம உங்களால வந்து நீதி செலுத்த முடியாது இல்லையா? 2 தரப்பு வழக்கறிஞர்களும் இருந்தா மட்டும்தான் நீங்க வழக்கு எடுக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா போய் சும்மா உட்கார்ந்துறது இல்லை. அவங்க லோவர் கோர்ட் ஜட்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த சமயத்தில் இந்த அட்வைஸ் எல்லாம் பொருந்தன்னா, சில நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் இல்லாத நிலையில் அப்போ வந்து வழக்கறிஞர்கள் இது மாதிரி டைம் கேட்டு நீங்க கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காரக்கூடாது, இல்ல சேம்பர்ல போய் உட்கார்ந்து கூடாது. அந்த சமயத்தில் மட்டும்தான் இந்த அட்வைஸ் எல்லாம் பொருந்தும். இன்னொன்னு, அதாவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸ். அவங்க சுதந்திரமா ஒர்க் பண்றதுக்கு ஹைகோர்ட் உதவி செய்யணும், அட்வைஸ் பண்ணிட்டு கூடாது. அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இண்டிபெண்டா அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி நான் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு லோவர் கோர்ட் நீதிபதிகள் வந்து நம்பிக்கை இருந்தாதான் அவர்கள் வந்து சுதந்திரமா வந்து தீர்ப்பு எழுத முடியும். இந்த சுற்றறிக்கை ஒரு மன்னிக்கணும், இதுல நீதிபதியினுடைய உத்தரவு ஹைகோர்ட்ல நான் மனு அப்பீல் பண்ணியிருக்கேன், ஆகையினால நிப்பாட்டி வைக்கணும், அந்த உத்தரவு வர்ற வரையிலும் நிப்பாட்டி வைக்கணும்ன்ற போக்கு அதை குறிப்பிட்டு தான் ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இந்த ஹைகோர்ட்டினுடைய உத்தரவே அன்லஸ் ஸ்டே பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு உத்தரவு இல்லாத பட்சத்தில் நீங்க வழக்கை நிப்பாட்டக்கூடாது, விசாரிக்கணும்ன்றது அந்த விஷயத்துக்கு தான் பொருந்தும். அது கோர்ட் மேனேஜ்மெண்ட் பிரதர் சொல்ற மாதிரி கோர்ட் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் தெரியுது. அது மேஜிஸ்ட்ரேட் தான் முடிவு பண்ணணும். வழக்குகள் விசாரணையை
சாட்சி வந்துட்ட பிறகு நடத்தாத, விசாரணை பண்ணாத, ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறது. இந்த காரணத்துக்காக ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்கேன், அது உத்தரவு வர வரலும் நிப்பாட்டி வைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக, இந்த காரணம் சட்டத்தால அங்கீகரிக்கப்படாத காரணம், சட்டத்துக்கு விரோதமான காரணம். ஏற்கனவே ஒரு உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கையும் விட்டுருக்கு. இந்த விஷயத்தை பத்தி தான் நீதிபதி நாகமுத்து கொடுத்திருக்காரு. மற்றபடி பிரதர் சொல்ற மாதிரி கோர்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய பிரஷர் அதிகமா இருக்கும், இல்ல வக்கீல்கள் இப்போ நாங்களே இருக்கோம், எங்களுக்கு நிறைய ஒரு நாளைக்கு 2-3 கோர்ட்ல ஆர்கியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நாங்க அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்திருப்போம், இந்த கோர்ட்ல வரம் நடத்த முடியாம சூழ்நிலை இருக்கலாம். அப்ப கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. வழக்கு விசாரணை ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு, அப்பீல் இருக்கு என்ற காரணத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு தான். ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வழக்கை அதுல டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்காக போடுறது ஒரு வகை, இழுத்தடிக்கிறதுக்காக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இழுத்தடிக்கிறதுக்கான இன்டென்ஷனோட இது நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீல். அது நிறைய பண்றோம் நாங்க வக்கீலுங்க, நாங்க நிறைய பண்றோம் சார், அதை ஒத்துக்கிடணும். இல்ல அது கரெக்ட் தான். இழுத்தடிக்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா கூட உங்ககிட்ட வழக்கு இருக்குன்னு சொல்லுவாரு இல்லையா? இழுத்தடிக்கிறதுக்காக செஞ்சா கூட நீங்க சும்மா உட்கார்ந்துருக்க போறதில்ல. அதனால என்னைக்கோ ஒரு நாள் அவன் நடத்தான் தீரணும். நீ இந்த குற்றத்தினுடைய, அதாவது அந்த குற்றங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள்ன்றதை பார்த்து மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணலாம். இதனால ஒரு பெரிய டிலே எல்லாம் ஏற்படாது. அட்வொகேட்ஸ் கோஆபரேஷன் அதான் இம்பார்ட்டன்ட். சுற்றறிக்கைகள் அனுப்புறோம்னு சொல்றாங்கல்ல, நீங்க வந்து இண்டிபெண்டா அந்தந்த மேஜிஸ்ட்ரேட் தான் அதை மேனேஜ் பண்றதுக்கான தகுதி படைத்தவர்கள், அதுதான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு 2 பேருமே ஒத்துக்கிறீங்க. அப்ப இந்த சுற்றறிக்கைகள் வந்து அவர்களை கட்டுப்படுத்தாதா? அது லீகலா பைண்டிங் இல்லையா? கட்டுப்படுத்தும். அதை பொறுத்தவரையிலும் ஹைகோர்ட்டினுடைய சுற்றறிக்கை கீழமை நீதிமன்றத்துக்கு அது ஒரு பைண்டிங்கான எஃபெக்ட் உள்ளதான். பைண்டிங்கான எஃபெக்ட், வழிகாட்டு நெறிமுறைகள் மாதிரி கிடையாது. எல்லாமே வழிகாட்டு நெறிமுறைகள் தான், அது பைண்டிங், அதை ஃபாலோ பண்ணணும். ஹைகோர்ட் உத்தரவு அங்க ஃபாலோ பண்ணாதான் நீதி பரிபாலனம் ஒழுங்கா பண்ண முடியும். அது கட்டுப்படுத்தக்கூடியது. அது சிலது டைரக்டரி, அது சும்மா வழிகாட்டு முறை, அதை அப்படி அலட்சியப்படுத்துறாங்க. அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுல வக்கீல்களை திருப்திப்படுத்த அப்படிங்கிற சொற்களுக்கான பொருள் எனக்கு புரியல சார். அது ரொம்ப வக்கீல்களை திருப்திப்படுத்துறதுன்றது இல்ல, அந்த வக்கீல் வந்து திரும்ப கோர்ட்டுக்கு வர வைக்கணும். இப்போ மஃபசல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க வக்கீலுங்க. காலையில வந்து 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து டார்கெட் இருக்கு, நான் இவ்வளவு வழக்குகளை வந்து நான் வந்து தீர்ப்பு எழுதியாகணும், இந்த வழக்குகளை முடிச்சாகணும் அப்படின்னு டார்கெட் எனக்கு இருக்கு ஜட்ஜஸ்க்கு. அந்த சமயத்துல என்ன செய்ய முடியும்? வக்கீல்களை திருப்திப்படுத்துன்ற சொல் அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும். நம்ம இப்ப கீழ்கோர் நீதிபதிகளுடைய துயரம் வந்து நமக்கு தெரியும். நிறைய வக்கீல்கள் வரவே மாட்டாங்க, மத்தியானம் போயிடுவாங்க. நீங்க இப்போ அவங்கள ஜட்ஜஸ் குறை சொல்லுவாங்க, பாருங்க எல்லாம் போய் சேம்பர்ல உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லை, நிறைய வக்கீல்கள் வந்து வருவதில்லை, கோர்ட்டுக்கு வருவதில்லை. அதனால அதை மாற்றுவதற்காக இது சொல்றதுனால வக்கீல்களை திருப்திப்படுத்த, அவ்வளவுதான். அந்த அவங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக செய்யற ஒரு சாகச முயற்சி சொல்லப்போனா. அது சில நேரத்தில் வக்கீலுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, நீங்க தயார் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவர் பாடு புரியுது, பட் வக்கீல் எப்படி கெஞ்சி கேட்கும்போது என்ன பண்றது, சரி அடுத்த வாய்தாவாவது கேஸ் நடத்துங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அந்த சென்ஸ்ல அவர் சொல்லியிருக்கலாம். அது அடுத்த செய்தி வந்து பாலியல் குற்றங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. அந்த ஸ்பெசிபிக்கான அந்த கேஸ், குறிப்பாக அந்த எந்த வழக்குல சொல்றாங்களோ அந்த இது வந்து வேறு விதமான ஒரு சித்திரத்தை கொடுக்குது. அதாவது இந்த பாலியல் குற்றம் கொடிய குற்றம் அப்படின்றதுல வந்து 2 கருத்துக்கள் இருக்க முடியாது. பாலியல் குற்றமும் கொடிய குற்றம் தான், கொலை குற்றமும் கொடிய குற்றம் தான். ஆனா இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது, அதாவது இப்போ கணக்குப்படி சிறுவர்களாக இருக்கும் பொழுது நீதிபதி வந்து இவங்களுக்கு எதுக்கு 7 வருஷம் கொடுக்கணும், 3 வருஷம் கொடுத்தா போதும் நினைக்கிறாங்க. அது சரி. பாலியல் குற்றங்கள் இருந்தாலே வந்து நீங்க மேக்சிமம் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியோ சொன்னா அதை நம்ம ஏத்துக்க முடியாது. எல்லா குற்றங்களுக்குமே உரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அந்த உரிய தண்டனை என்பது வந்து அந்த ட்ரையல் ஜட்ஜுக்கு தான் தெரியுங்க. வெறுமனே ஏஜ் வச்சுக்கிட்டோ இல்ல வந்து குற்றத்தினுடைய அந்த அளவை வச்சுக்கிட்டோ நீங்க வந்து வேற மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது. அதிகபட்சமான கொடுத்தாகணும் அப்படிலாம் கிடையாது. இது மாதிரி குற்றங்களுக்கு வந்து தேவையானது சீர்திருத்தம் இல்லையா? சிறை சீர்திருத்தம் தான் வேணும். இது வந்து தண்டனையை அதிகப்படுத்துறதுனால குற்றங்கள் குறைய போறதில்லை. அதனால டெல்லி உயர் நீதிமன்றம் நீதிபதி சொல்றது வந்து அந்த வழக்குக்கு ஏற்றதாக இருக்கலாம். ஒரு 3 ஆண்டை வந்து 7 ஆண்டா அவங்க வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கதல்ல.
நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேஸையும்? பாலியல் குற்றங்கள், என் பிரதர் சொன்ன மாதிரி பாலியல் குற்றங்கள் அது ரொம்ப கடுமையான குற்றம் தான். அது அவர் சொன்ன மாதிரி அதை 2 விதமா கொஞ்சம் பார்க்கணும். அதாவது சட்டம் இத்தனை வயசுக்குள்ள 18 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை 16 வயசுக்குள்ள 14, 16, 18 பிரிச்சுக்கிட்டு இப்ப நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு. 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியே யார் ஒருத்தர் உடலுறவு வச்சுக்கிட்டாலும் அது குற்றம், கிரைம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் சட்டம். ஆனா சமுதாயத்தில் பார்த்தா 2 விடலை பசங்க நம்ம இப்படி பார்த்துக்கலாம். 2 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க, அவங்க அந்த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி 18 வயசு அடையல அப்படின்னும் போது ஒருத்தர் விடலை பருவத்தில் விரும்புதுங்க. அதுங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில வரம்பு மீறிடுறாங்க. எல்லாம் ஹார்மோன் தொல்லை தான் எல்லாம் தெரியும். அப்படி வரம்பு மீறிட்ட பிறகு குடும்பம் வரையிலும் நம்ம சமுதாயத்தில் பார்த்தா அந்த பசங்க ஒரே ஜாதி பசங்களா இருந்ததுன்னா பரவாயில்ல, படிக்கிறதுன்னா கல்யாணம் வரலும் போகலாம் அப்படின்னுவாங்க. அது வேற ஜாதியை சேர்ந்ததுனால தான் நம்ம சமுதாயத்தில் பெரிய ஆபத்தையே காத்துட்டு இருக்கு. அது உடனே என்ன பண்ணாங்க, தடை பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இந்த பசங்க ஒருத்தர் விரும்பி இருக்கலாம். 2வது அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மாறா, அகெயின்ஸ்ட் த வில், விருப்பத்துக்கு மாறா கட்டாயமாக வன்புணர்ச்சி நடந்திருக்காது. அது கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப். அதாவது 2 பேரும் மனமொத்து தான் அந்த உறவுல ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா சட்டத்தின் பிரகாரம் பார்த்தா அது தப்பு. ஆனா தப்பு தான். நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இந்த பையன் இந்த வயசு பொண்ணு எந்த சூழ்நிலையில பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு அளவுகோல அதை பார்க்கணும். அது கொஞ்சம் அவ்வளவு கடுமையா பார்க்க கூடாது. இந்த பர்டிகுலர் வழக்கில் அந்த பொண்ணுடைய கான்சென்ட், அந்த பொண்ணுடைய ஒப்புதல் இல்லாமலேயே தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் முடிவு, ஹைகோர்ட் சொல்லுது. அது சாட்சியத்தை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. செஷன்ஸ் கோர்ட் 3 வருஷம் கொடுக்குது, இவங்க 7 வருஷம் கொடுக்குறாங்க. அது அந்த கேஸினுடைய உண்மை விவகாரம், ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சால் வழியே நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம், சட்டம் இருக்குது. அதே நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் விடலை பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஏதோ ஒரு இது வரம்பு மீறிட்டா அதுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுக்க முடியுமா? அது தப்பு. அது இப்படி பார்க்க கூடாது. அதை கொஞ்சம் நம்ம மனிதாபிமானத்தோட பார்க்கணும், சமூகவியல் ரீதியாகவும் பார்க்கணும். நிறைய குற்றங்கள், இந்த குற்றங்கள் 2 பசங்களும் இந்தியாவில் பொறுத்தவரையில் ஒரே ஜாதி பசங்களா இருந்தா வெளியே வரவே வராது. வேற ஜாதியை சேர்ந்தவங்களா தான் அந்த பிரச்சனையே உருவாகுது. அதான் இது கான்சென்சுவல் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இடமே இல்ல. லீகலாக எந்த 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 இடத்துலயும் அதுக்கான பாதுகாப்போ அல்லது அனுமதிங்கிறது இல்ல. ஆனா குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருக்க ஒரு பெண்ணோட உறவு வைத்தால் அது ரேப் என்று வல்லுறவுன்னு கருதுறதுக்கான சட்டம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது கடுமையான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க 2 பேரும் சுட்டி காட்டுற மாதிரி சீர்திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. இதுல அந்தந்த நீதிபதிகளுக்கு தக்கவாறு தான் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் அந்த விஷயம் மேல நிக்குமா, இல்ல சட்டப்படிதான் நிக்கிறதுன்னு எல்லாரும் இருப்பாங்களா? இல்ல, அந்தந்த நீதிபதிக்கு தகுந்த மாதிரி தான். அவங்களுடைய சமுதாய பார்வை, அவங்களுடைய அனுபவம், அதை வச்சுதான் தண்டனையே கொடுக்கப்படுது. பெரும்பாலும் ஒரே மாதிரி தண்டனை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே குற்றத்துக்கு எல்லா நீதிபதிகளும் ஒரே தண்டனையை கொடுக்கறதில்ல. நிச்சயமா மாறுபட்டு தான் வரும். அதனாலதான் ஜட்ஜஸுக்கு ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் அது கண்டிப்பா வேணும். அவங்களுக்கு ட்ரைனிங் வேணும். சமுதாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம இப்ப நம்ம இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனே பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் தேக்கலாம். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், சோஷியல் கான்சியஸ்னஸ் சொல்றீங்க. சமூக விழிப்புணர்வு இருக்கிறதுனாலதான் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு நான் சொல்றேன்னு அந்த நீதிபதி நினைக்கலாம். அல்லது அந்த கோரிக்கை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் கோரிக்கையை சமூகத்துல முன்வைக்கிறவங்களும் ஒரு சமூக விழிப்புணர்வு காரணமாக சொல்றதாக நினைக்கலாம். சீர்திருத்தம் வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும். பருவ கோளாறை நம்ம பெரிய குற்றமாக கருதி அவங்களுடைய மீதி வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் ஒரு விதமான சமூக விழிப்புணர்வு தான். அதாவது இப்ப சமூக விழிப்புணர்வோட ஜுடிஷியல் ட்ரைனிங், இது 2 தான் நமக்கு வேணும். இப்ப ஜுடிஷியல் ட்ரைனிங் இருக்கும்போது சமூக விழிப்புணர்வு இருந்தா ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்கும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சீர்திருத்த பார்வை வந்துடும். ஏன்னா ஜுடிஷியல் ட்ரைனிங் இருக்கிறதுனாலையும் சமூக விழிப்புணர்வு இருக்கிறதுனாலையும் நிச்சயமா சீர்திருத்த பார்வை வந்துடும். இதுல மன்னிக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க வரம்பு மீறின ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது முலாயம் சிங் யாதவ் முன்னாடி யூபி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அந்த
இந்த கட்சி பெரிய இந்திய தலைவர்கள் ஒருத்தர். அவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு புயலையே உருவாக்குச்சு. அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி தான் சின்ன பசங்க இது வரம்பு மீறிடுச்சு, அது ஏதோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அவருக்கு தெரியும், எந்த சூழ்நிலை என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது ஏதோ பெரிய ஹீனியஸ் கிரைமா கொலை பண்ணிட்டு தான் நினைச்சுக்கிட்டு பண்ணாதீங்க, இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம், அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையோட கூட்டு கொடுக்கணும், அந்த பசங்களை சீர்திருத்த பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் அத மாதிரி கருத்துக்களும் சமூக அக்கறை உள்ளதனால தான் அவர் சொல்றாரு. அவர் சமூக அக்கறை முற்போக்கு அக்கறை இல்லாதவர்னு சொல்ல முடியாது. இந்த கேஸ்ல சின்ன பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இப்படி ஒரு சூழ்நிலை நிறைய நடக்குது. அதாவது ஹார்மோனுடைய ரேஷியோ கொஞ்சம் கூடுதலா இருக்கும், இத மாதிரி வரம்ப மீறிடுறாங்க. அதை ஏதோ பெரிய ஹீரியஸ் கிரைம் பண்ணிட்டு தான் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு பிள்ளையனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவளுடைய இதுக்கு மாறாக பண்ணா ரொம்ப கடுமையான தண்டனை. நான் கேட்ட ஆயுள் தண்டனை கொடுப்பான்னு 10 வருஷம் கம்மி. ஒரு பொம்பளை பிள்ளையுடைய விருப்பத்துக்கு மாறாக அது பாலியல் பலாத்காரன்றது ரொம்ப பெரிய பார்வையில் பார்க்கணும். ஜெண்டர், நீ அந்த ஒரு இனத்தையே நீ மதிக்கல, அவளுக்கும் உனக்கு எப்படி சுதந்திரம் இருக்குதோ அப்படி அவளுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அவளுடைய எல்லா அனைத்து உரிமைகளும் உள்ளது. அந்த உரிமையை மீறுறது கடுமையான குற்றமா தான் பார்க்கணும். ஒரு விருப்பம் சட்டம் தானே தடுக்குது. அந்த விருப்பம் சரியான விருப்பமா அல்லது விருப்பத்தை தேர்வு செய்வதற்கான வயது அவங்களுக்கு இல்லைன்னு சட்டம் தானே சொல்லுது. ஆமா, அந்த தேர்வு செய்வதற்குரிய வயசு இல்ல 18, ஆனா பசங்க தேர்வு செய்திருக்கு. அது இன்னொன்னு இந்த ஃபேக்டம் வேலட்னு சொல்லுவாங்க. அந்த கான்சென்ட் கொடுக்கிற வயசு கிடையாது, ஆனா கான்சென்ட் கொடுத்துட்டா அப்படி அது ஒரு டிக்லிஷ் ஆனலாம். அப்படி கொடுத்துட்டு அதனுடைய கிராவிட்டி குறையுது. அதனுடைய கடுமையான பார்வையோட பார்க்க கூடாது. ஆனா சட்டத்தை மதிச்சு ஆகணும், அதுக்கு தண்டனையும் கொடுத்தாகணும். அந்த தண்டனையின் பாடம் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் திருத்தறதுக்கு வழி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி நம்ம பண்ணணும். சமூக நோக்கம் வேணும், முற்போக்கு நோக்கம் வேணும். வெயிலின் உக்கரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக கர்நாடகாவை போல தமிழ்நாட்டிலும் நீதிமன்ற பணி நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும், நீதிபதிகள் வக்கீல்களிடம் எதிர்பார்ப்புன்னு ஒரு செய்தி இருக்கு. யாரும் சொல்லல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதாக ஒரு தமிழ் நாளிதழில் இதை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக யாராவது இது கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க, வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்கிற மாதிரி செய்தியும் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பாக அது இருக்கு. அந்த மாதிரி பணி நேரத்தை மாற்றுவது அப்படிங்கிறது இங்க சாத்தியமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? பணி நேரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் பழகி போயிட்டு அந்த வெயிலுக்கு, வெயில்னால நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க பெங்களூர் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறாங்க போல் இருக்கு. அது மாதிரி இப்படிலாம் கிடையாது. பணி நேரத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ கண்டினியூஸா ஒரு ஜட்ஜ் 3 மணி நேரம் உட்கார்றாங்க, 10:30 to 1:30, ஹைகோர்ட்லேயே ஆகட்டும் இல்லை மற்ற லோவர் கோர்ட்லேயே ஆகட்டும். 3 மணி நேரம் தொடர்ந்து உட்காரக்கூடாது. ஒரு 1.5-2 மணி நேரம் உட்காரலாம் கோர்ட்ல. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் இடைவேளை கொடுக்கலாம், 15 மினிட்ஸ் இன்டர்வல். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சில ஜட்ஜஸ் இங்க செய்யறாங்க ஹைகோர்ட்ல, சில ஜட்ஜஸ் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வராங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த 15 மினிட்ஸ் இன்டர்வல் இந்த மார்னிங் ரொம்ப உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட அதே மாதிரி லஞ்ச் ஹவர்ஸ் வெறுமனே அரை மணி நேரம் கொடுக்குறாங்க, 45 மினிட்ஸ் ஆகணும். நீங்க 10 மணிக்கு ஆரம்பிச்சு நீங்க 5 மணிக்கு போகலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இந்த 3/4 மணி நேரத்தை வேற மாதிரி பயன்படுத்தலாம் ஹைகோர்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி லோவர் கோர்ட்ஸுக்கு அந்த வசதி இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்க சேம்பருக்கு உள்ள போயிட்டு திரும்ப வரலாம். பெரிய புரோட்டோகால்லாம் அங்க கிடையாது. அந்த இடத்துல நீங்க எப்படி வேணா அமைச்சிக்கலாம் அதை. ஆனா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங்ஸ் கண்டினியூஸ்லி 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி கேட்கறது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்க முடியாது. ஜட்ஜஸ் நிறைய மத்தியானத்துல தூக்கமே வந்துடும் அவங்களுக்கு. இதெல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே 50க்கு மேல தான் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. இப்படிதான் மாத்திரமே ஒழிய இல்ல நீங்க வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு ஏசி கொண்டு வரலாம். அப்படித்தான் காலையில 7:30 மணிக்கு 2 மணிக்கு முடிக்கணும்ட்டு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அறிக்கை கொடுத்துதான் சொல்றாங்க கர்நாடகாவுக்கு. அது ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா அட்வொகேட்ஸ் எல்லாமே லேட் நைட்ல தான் ஒர்க் பண்றாங்க. பாத்தீங்கன்னா 10 மணி 12 மணி வரைக்கும் படிக்கிற அட்வொகேட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களால இப்படி 7:30 மணிக்கு கோர்ட்டுக்கு வர முடியும்? நிச்சயமா இது சாத்தியமே இல்லை. மாலை 4 மணிலிருந்து 11 மணி வரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு வசதியான நேரம் அப்படின்னு சொல்லி அப்ப வெளியே வர முடியும். நீங்க எப்படி பார்க்க? இது மாதிரி மாத்து அது ஒன்றும்
எனக்கு உடன்பாடு தான். காலையில சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிக்கணும். வெயிலுடைய உக்கிரகத்திலிருந்து கொஞ்சம் நாளைக்கு 2 மாதம் 3 மாதத்துக்காக தான், இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு இன்டீரியம் அரேஞ்ச்மெண்டா தான் சொல்றாங்க. அதை பரிசாத்த முறையில யோசனை பண்ணி பார்க்கலாம். இது என் பிரதர் சொல்ற மாதிரி காலையில 10:30 மணிக்கு உட்காந்து ரீக்ஸஸே இல்லாம வெளியே 1:30 மணி வரலும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். 2 மணிக்கு இயற்கை உபாதைன்னு ஒண்ணு இருக்கு. பிளாடர் ஃபுல் ஆயிடும். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜட்ஜ் அங்க 12 மணி 1:30 மணிக்கு மேல நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது எங்களுக்கு தான் அந்த அவസ്ഥை தெரியும். என்னன்னா பிளாடர் ஃபுல்லு நான் உட்காந்துங்கிறேன், நான் 1:30 மணிக்கு தான் எந்திரிச்சாக்கணும், போன உடனே எப்படா இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு 1:30 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பிரேக், ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கலாம். ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கும் இருக்கணும். அதை யூஸ் பண்ணலாம். கிழமை நீதிமன்றத்தில் பண்றாங்க. அது அவங்க தான் ராஜா, அவங்க தான் மந்திரி, அவங்களை யாரும் கேட்க முடியாது. அவங்க நினைச்சதுதான் எப்போ மதியானத்தில் எப்போ வராங்கன்னு சொல்லி சில நேரம் ஈவினிங் வருவாங்க, சில நேரம் வராதே. ஆஃப்டர்நூன் சீட்டிங் இல்லாத கோர்ட்டுகள் நிறைய உண்டு. அது ஹைகோர்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒன்று நம்ம பார்க்கணும். பிரதர் சொன்ன மாதிரி கட்டமைப்பு வசதிகள் இல்லை. கோர்ட்டா ரொம்ப சின்ன கோர்ட்டாலா இருக்கு. அது வக்கீலுங்களுக்கே நிக்க நேரம் கிடையாது. அது ஓப்பன் கோர்ட்னு வேற சொல்றாங்க. ஓப்பன் கோர்ட்னா ஜேன்னு ஒரு குறுகிய இடத்துல ரொம்ப கடுமையான நெரிச்சல். ஹைகோர்ட்டே அது மாதிரி சில கோர்ட்டுகள்லாம் இருக்கு. மிஸ்டர் சுந்தரேஷ், ஜஸ்டிஸ் சுந்தரேசனுடைய கோர்ட்டால் ரொம்ப சின்னது. அதை வக்கீல் உள்ள போயிட்டு வெளியே வர்றதே கஷ்டம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அத மாதிரி கட்டமைப்பு வசதிகள் கோர்ட்டால கொஞ்சம் பெருசாக்கணும், காற்றோட்டமா வைக்கணும், ஜன்னல்கள் ஃபேனுங்க நிறைய இருக்கணும். ஜட்ஜஸுங்களை போட்டா மட்டும் போதாது, டைபிஸ்டுங்க அதுக்கு தேவையான மற்ற கோர்ட்டு சபார்டினேட் ஸ்டாஃப்ங்க இருக்கணும். நிறைய கோர்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஸ்டெனோ இல்லை, டைபிஸ்ட் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் ரெடி ஆகல. இதனாலதான் ரொம்ப பெரிய காலதாமதங்கள். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பரிசாத்த முறையில் வெயிலுடைய உக்கரம் ரொம்ப இருக்கிறதுனால அப்படி யோசனை பண்றாங்க. அது இந்த 3 மாதத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிஸ்டத்தையே கொஞ்சம் மாத்தணும். அது மற்றவங்களுக்கு வசதி குறைவா தோணும். திடீர்னு ஒரு சிஸ்டத்தை மாத்துற மாதிரி இருக்கும். இன்னும் 2 மாசம் தானே கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு பிறகு சரியாயிடும். போதிய நீதிபதிகள் இல்லாததால சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுல தாமதமாகுது. நீதிபதிகளுடைய சுமையை குறைத்து நீதித்துறையை காப்பாற்றுங்கள். நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசு அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் நேற்று ஒரு கூட்டத்தில் நாத்தழுதலுக்கு கண்கள்ல நீர் வர கருத்து தெரிவித்தார் அப்படின்னு இன்றைய நாளிதழ்கள் எல்லாத்துலயும் செய்தி இருக்கு. போதிய நீதிபதிகள் இல்லாதது மட்டுமே இன்று சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுல தாமதமாகுதா, இல்ல வேற என்னென்ன சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு? முதல்ல ஒரு இந்திய தலைமை நீதிபதி மைய அரசின் அலட்சியத்தை எண்ணி உருகி கண்ணீர் வடிக்கிறார் என்றால் முதலில் இந்த அரசு நாணி தலைகுனிய வேண்டும். ஒரு இந்திய தலைமை நீதிபதி கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு இந்த அரசு மிக மோசமாக நீதித்துறையின்பால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி அவர்கள் வேதனை குற வேண்டும். அதுதான் உடனே செய்ய வேண்டியது. இப்போ இந்திய தலைமை நீதிபதி பிப்ரவரி மாசமே ஒரு வீக்கெண்ட் ஒரு ஆங்கில இதழுக்கு ஒரு பேட்டி அடிச்சார். வந்த உடனே அவர் இப்போ சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே அப்பவும் சொன்னார். ஆல்மோஸ்ட் 2.5 months ஆயிடுச்சு. எந்த விதமான மாற்றம் மத்திய அரசு கிட்ட இல்லை. ஒரு அப்பாயின்மெண்ட் இங்கிருந்து ரெக்கமெண்டேஷன் போய் 4 வாரத்துக்குள்ள அவங்க முடிக்கணும் எல்லாத்தையும். அது முடியும் அவங்களால. ஆனா வருடக்கணக்கிலோ இல்ல 6 மாதங்களுக்கு மேலோ இந்த ஃபைலை அப்படியே வச்சிருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஜுடிஷியல் பத்தி அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அதுதான். சோ இந்த நீதிபதிகள் எப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் திறமையும் நேர்மையும் இருக்க வேண்டும். நம்பர் கிடையாது. இப்ப நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேணுன்றதுல இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஆனா திறமையான நேர்மையான நீதிபதிகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா டிஸ்போசல் ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? இப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பெல்லாம் பாருங்க, 100 பக்கம் 150 பக்கம் 200 பக்கம் இப்படி எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங்கே கிடையாது. அதாவது ஹைகோர்ட் நீதிபதிகள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா போறாங்க. அவங்க ஹைகோர்ட்ல எப்படி எழுதுறாங்களே அங்கேயும் போய் அப்படியே எழுதுறாங்க. இப்ப அது பேர் ஸ்காலர்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லுகிறாங்க. அதாவது பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையா எழுதி 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 கடைசியில ஒரே ஒரு ரீசன் இவங்க கொடுப்பாங்க. இதனால் நாங்கள் இந்த முடிவுக்கு வருகிறோம். முதலில் இந்த நீதிபதிகளுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் கீழமை நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் அவருக்கு பயிற்சி இல்லை. எப்படி தீர்ப்பை எழுத வேண்டும், மக்களுக்கு எப்படி நீதியை விரைவாக அளிக்க வேண்டும் என்ற பயிற்சி அவர்களுக்கு கிடையாது. இப்போ ஜஸ்டிஸ் தாக்கூர் சில நேரத்தில் ரொம்ப பிரீஃபா தீர்ப்புகள் எழுதுறாரு.
அதனால அவருக்கு அந்த கன்சர்ன் இருக்கு. அப்படின்னா அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் அந்த இது மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்ல, ரீசன்ஸ் வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப சுருக்கமா நீங்க கொடுக்க கத்துக்கணும். அதாவது 60 ஆண்டுகள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆயிடுச்சு, அவங்க வந்து லா லே டவுன் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த லா லே டவுன் பண்ண லாவை திரும்ப 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 ஒவ்வொரு தீர்ப்பிலும் சொல்றதுனால வந்து நீங்க நல்ல நீதிபதி ஆட முடியாது. உங்களுடைய காரணங்கள் என்ன, எதுக்காக இந்த முடிவுக்கு வரீங்க அப்படின்னு சுருக்கமா எழுத தெரியலன்னா நீங்க நீதிபதியா வரக்கூடாது. நீங்க வந்து அகடமிஷனா போலாம், ரிசர்ச் பேப்பர் எழுதிட்டு உட்காந்துருக்கலாம், நீதிபதியா வரக்கூடாது. அதே மாதிரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணும்போதுங்க நீங்க எப்படி வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ட்ரைனிங் வேணும், எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வேணும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வர முடியும். அதனால வெறுமனே வந்து அதிகமான நீதிபதிகள் வந்தால் நிச்சயமாக மக்கள் வந்து விரைவான நீதியை பெறுவார்கள் என்பது வந்து தவறு. அந்த கண்ணோட்டமே வந்து தவறானது. திறமையான நேர்மையான நீதிபதிகளை எடுப்பதற்காக ஒரு முயற்சி வேண்டும். அந்த முயற்சியின் முதற்படி தான் இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மெமரண்டம் ப்ரொசீஜர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபைனலைஸே ஆகல. ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னங்க? வெறும் நம்மளுடைய நீதிபதிகள் மட்டும் இல்ல, அரசு தான் காரணம். அரசு உடனே செய்வானாவா? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனை நீங்க கொண்டு வரீங்க, அந்த கமிஷன் தப்புன்ட்டு வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுது, அடுத்த நிமிடமே நீங்கள் வந்து மெமரண்டம் ப்ரொசீஜர் நீங்க கொடுக்க வேணாவா? எப்படி நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 19 நேம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்கு டிரான்ஸ்பரன்சி? மேபி அந்த 19 பேருமே சிறந்தவர்களாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா வழக்கறிஞர்களுக்கும் தெரியாது யார் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு. ஒரு யூகத்தில் தான் இந்த 19 பேரை அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் இருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கும்? அதனால் வெறுமனே வந்து ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இதுக்கு தீர்வாகாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ அக்ரி வித் ஹிம். ஒரு சில விஷயத்துல, அதாவது விரைவான நீதி கிடைக்கணும், நிறைய டிஸ்பஸ் பண்ணணும், திறமையான நீதிபதிகள் இருக்கணும், அது முக்கியம். வயசாயிட்டா அனுபவம் இருந்துட்டா மட்டும் திறமை வந்துடாது. இன்னொன்னு சொன்னார் இல்லையா பிரதர், இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி கண்ணீர் விட்டு அளவுக்கு வச்சுட்டு, அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லை. கண்ணீர் துளிகள், இந்தியாவின் தலைமை நீதிபதிகள்லாம் கண்ணீர் துளிகளா இருக்கக்கூடாது. ஒரு டிஸ்பேஷனேட்டா ஸ்ட்ராங் வில் இருக்கணும். அவர் சொல்ல கருத்து தெளிவா சொல்லணும். அவர் அங்க பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணீர் விட்டு எழுதாடும் போது அது கஷ்டமா இருக்குது. நம்ம தலைமை நீதிபதிக்குரிய அந்த மாண்பு, அந்த மேஜஸ்டி இல்ல, அங்க போயிடுச்சு. அது தப்பு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சொல்லணும். கண்ணீர் தொழில்கள் பெரியார் சொன்ன மாதிரி கண்ணீர் தொழில்கள்லாம் ஜட்ஜா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இத நீதிபதி மெத்தன போக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்றாரு நீதித்துறை தலைவர். ஒரு நிர்வாகத்தை பார்த்து அந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டிய இடத்துல அதுக்குள்ளே கருத்து பரிமாற்றங்கள் கடுதாசி வழியா தான் இருக்கணும். ஓப்பன்ல லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில இதுல பேசுற மாதிரி பேசக்கூடாது. இரண்டாவது, இந்த காலதாமத நீதிபதிகளுடைய அப்பாயின்மெண்ட் காலதாமதத்துக்கு இந்த நீதித்துறையும் காரணம்ன்றத அவர் மறுக்க முடியாது. ஏன்னா இவங்க கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்றாங்க, பரிசீலனை பண்ணி இது அனுப்புறாங்க, ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாங்க. இவங்களே சிதம்பர ரகசியம் இவங்க எந்த அடிப்படையில நீதிபதிகளை வக்கீல்களை மற்றவங்களை தேர்வு பண்றாங்கிறது இவங்க கிட்டே வெளிப்படைத்தன்மை கிடையாது. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, வெளிப்படைத்தன்மை எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அனுப்புற லிஸ்ட அவங்க மைய அரசு என்ன பண்ணுது, அதை புலனாய்வு துறையை விட்டு அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்குது. அப்ப விசாரிக்கும் போது தான் தெரியுது 10க்கு 50% சொத்தையா இருக்குது. அது முதல்ல இன்டெகிரிட்டி, அங்க வக்கீலா இருந்துட்டு ஜட்ஜா போறவனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியில ரொம்ப நான் திறமைசாலியா இருக்கலாம், ஆனா நான் அடிப்படையில் எனக்கு இன்டெகிரிட்டி இல்ல, ஒரு ஆனஸ்டி இல்ல, பேசிக் ஆனஸ்டி இல்ல, இன்டெகிரிட்டி இல்லாத போயிட்டு ஜட்ஜா உட்காந்தா அந்த இடத்துல உட்காந்தனா திறமையான ஆள் மட்டும் போதாது, இன்டெகிரிட்டி உள்ளவனா இருக்கணும். சோ அவங்க அதுக்கெல்லாம் விசாரிக்கிறாங்க, நிறைய புலனாய்வு வச்சு விசாரிச்சுட்டு எடுக்கிறாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுலேயே நிறைய பேரை நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்குள்ளே நடக்கிறது, நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் நடக்கிறது சிதம்பர ரகசியமா இருக்கு, மக்களுக்கு யாருக்கும் தெரியல. இவரையும் கண்ணீர் விட்டு அழறாருன்னு தெரியல, நான் அதை உடனே கவனிப்பேன் மோடி சொல்றாருன்னு தெரியல. சோ இந்த காலதாமதத்துக்கு காரணம் 2 பேருமே பொறுப்பேற்றுக்கணும். நீதித்துறையும் பொறுப்பேற்றுக்கணும், நிர்வாகத்துறையும் பொறுப்பேற்றுக்கணும். நீதித்துறையை அனுப்பிச்சிட்ட பிறகு உடனடியாக பைசல் பண்ணி அனுப்ப வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை. அவங்க அதை பண்ணல, டிலே பண்றாங்கன்றாங்க. ஏன் டிலே பண்றாங்க, என்ன குட்புரோக்கான்றது, நீ அனுப்புறது நான் அனுப்புறேன், உனக்கு எனக்கு என்ன பேரன்றது, என்ன பேரம் தெரியாது. பேரம் தான் இப்ப நடக்குதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா வெளிப்படையா சொல்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அது என்ஜேஏசி என்ன காரணத்தினால, என்ஜேஏசி விவகாரத்துக்கு பிறகு எந்த அப்பாயின்மெண்ட் நடக்கலன்னு அர்த்தம். அதாவது இல்ல
கொலிஜியம்ல இருந்து நீங்க கொடுக்கற நீதித்துறை கொடுக்கறத அரசு வந்து அனுமதிக்கலன்னு அர்த்தமா? அது போக இன்னொன்னு சொல்றாங்க, மத்திய அரசு மாநிலங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கல, முன்முயற்சி எடுக்கலன்னு ஒரு பழி சொல்லுது. மாநிலங்கள் வந்து மத்திய அரசு தான் செய்யலன்னு சொல்லுதுன்னு ஒரு பேச்சும் இது தொடர்பாக ஓடுது. இது நார்மலி இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா 169 அப்பாயின்மெண்ட் பெண்டிங்னு சொல்றாங்க. பெண்டிங் இருக்காது 169. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கலீஜியம் வந்து 169 கிளியர் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். 169 கிளியர் பண்ண பின்னால கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் வந்து இட் வில் டேக் அபவுட் அவர் லா மினிஸ்டர் சொல்றபடி பார்த்தா ஒரு 4 மாசம் ஆகும்னு சொல்றாரு மினிமம். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க கேட்கணும். ஸோ மற்ற ப்ரொசீஜர்லாம் பார்க்கும்போது 4 மாசம் ஆகுன்றாரு. அதை தான் திரும்ப திரும்ப சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு, அது 1 மாசத்துக்குள்ள முடிக்கலாமே. ஏன்னா இப்போ வந்து 1 வருஷமா நம்ம டிலே பண்ணிட்டோம். நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்க, நாங்களும் டைம் எடுத்துக்கிட்டோம், கடைசியில் வந்து நீங்க 1 மாசத்துக்குள்ள முடிக்கலாமேன்றாரு. ஏன்னா இப்போ வந்து பாதி அவர் சார் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ரெக்கமெண்டேஷன் போக ஹைகோர்ட் எத்தனையோ இருக்கு. 1076 சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அவங்க சொல்றது இல்லையா, இந்தியா முழுதும் 1016 1076 அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல நீங்க வந்து 400 வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்தியா முழுதும் உயர்நீதிமன்றங்கள் வந்து 50% போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. இது வந்து முழுமையான சாங்ஷன் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா இன்னும் வந்து 1000 பேர் தேவைப்படுது நமக்கு, அந்த 1000லேயே வந்து 400 பேர் இல்லை. அப்போ எப்படி வந்து மக்களுக்கு வந்து விரைவான நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஏன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன்னா, அவரையும் மீறி தான் வந்து கண்ணீர் விட்டுறாரு, யாரும் வேணும்னு செய்யறதில்ல இல்லையா. ஆனா பிரைம் மினிஸ்டர் அதை எவ்வளவு லைட்டா எடுத்துக்கிறாரு பாருங்க. இல்ல நான் குஜராத்தில் இருக்கும்போது ஜட்ஜஸ் நான் கேட்டேன், நீங்க வந்து ஏன் வந்து வெக்கேஷனை குறைச்ச கூடாதுன்ட்டு, ஆனா நான் என்ன குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ வெக்கேஷனை குறைச்சிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வெக்கேஷன் உங்களுக்கு வேணும், அது எல்லாரும் உணரணும். ஏன்னா இவங்களுடைய ஒர்க் அது மாதிரி, அவங்க வீட்டில் போய் ஒர்க் பண்றாங்க. த்ரூ அவுட் 24 hours ஒர்க் பண்றவங்க ஜட்ஜஸ் தான். இப்போ குஜராத்தில் கூட கிடையாது. ஏன்னா குஜராத் ஹைகோர்ட் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ஓப்பன் கோல் டிக்டேட் பண்ணிடுவாங்க. வீட்டில் போய் பேப்பர் படிக்கிற ஜட்ஜஸ் ரொம்ப குறைவு. அதை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான நீதிபதிகள் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு தான் காலையில் கோர்ட்டுக்கு வராங்க. அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் சக்லா சொன்ன மாதிரி இல்லை, பேப்பர்லாம் படிக்காதீங்க, நேராக வந்து வக்கீல கேளுங்க, தீர்ப்பு எழுதுங்க, அதெல்லாம் அந்த காலம் மாறி போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டு வந்தாதான் நம்ம வக்கீல்களை கட்டுப்படுத்த முடியும். ஒரு விரைவான நீதிக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதனால பிரைம் மினிஸ்டருடைய அப்ரோச் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். சீஃப் ஜஸ்டிஸ் வருத்தப்பட்டாரு, நீங்க உடனே வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணுமே ஒழிய இல்ல நான் சும்மா கேட்டுட்டு இருக்க மாட்டேன் செய்வேன்னா என்ன அர்த்தம்? சோ 169 நீதிபதிகளை இமிடியேட்டா நியமிக்கணும். அப்போ நீங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கருத்தை ஏத்துக்கிறீங்க, கன்சிடர் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால சீஃப் ஜஸ்டிஸ் கன்சர்ன் எல்லாரையும் இது பாதிக்கணும், அரசு கம்ப்ளீட்டா பாதிக்கணும். ஏன்னா அவங்க தான் லார்ஜஸ்ட் லிட்டிகன்ட் இருக்கிறதுல. இந்தியாவிலே வந்து யார் லார்ஜஸ்ட் லிட்டிகன்ட்? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த வசதியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும், நமக்கு எதிராக தீர்ப்புகள் எழுதுறாங்க, நம்ம செய்ய வேண்டியதில்லை, கூடுமான வரைக்கும் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம், நமக்கு தேவையான நீதிபதிகள் நமக்கு வரலன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீதிபதிகள் அப்பாயின்ட் பண்றதே கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதே கிடையாது. தமிழ்நாடு வந்து ஃபார் பெட்டர். நிச்சயமா இந்திய அளவில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள், இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பெட்டர். அது காரணம் ஒண்ணு இருக்கு, நம்முடைய தலைமை நீதிபதிகளை வர்றவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்காங்க, ஃபண்டை திருப்பி அனுப்புறதில்ல. முன்னெல்லாம் ஃபண்டை திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, சாங்ஷன் பண்ண திருப்பி அனுப்பிச்சா நீங்க எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா, அவனால் திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கின்ற தலைமை நீதிபதிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் வந்து முழுமையா யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பண்ணி ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாமே செய்யறாங்க. சோ தமிழ்நாடு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிறந்து விளங்குறதுக்கு காரணம் கடந்த 5-6 ஆண்டுகளாக நிச்சயமா வந்து இங்க வரும் தலைமை நீதிபதிகள் தான் பொறுப்பு. ராமலிங்கம் பேசும்போது சொன்ன நீதித்துறையும் இந்த நியமனங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் நிர்வாகத்தை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? சில உயர் நீதிமன்றங்கள் மட்டும்தான் இதுல, சில உயர் நீதிமன்றங்கள். நம்முடைய உயர் நீதிமன்றத்தை அந்த லிஸ்ட் நான் சேர்க்கல. இவங்க வந்து எப்ப ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து முதல்ல ஸ்டெப் எடுக்கிறாங்க. சில உயர் நீதிமன்றங்கள் செய்யறது இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது அப்படின்னீங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படி. இங்க இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து should have greater weight ன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அவங்க இமிடியட்டா கிளியர் பண்ணணும். ஆனா அங்கிருந்து என்ன செய்யறாங்க, இங்கிருந்து சென்ற நீதிபதிகளையும் அவர்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ இங்கிருந்து போன நீதிபதிகள் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 3 பேருடைய வியூ நீங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் அவங்களோட டைம் இருக்கணும் கலிஜியத்துக்கு, அந்த கலிஜியத்துக்கு கூடி எல்லாத்தையும் பாக்குறது டைம் இருக்கணும். ஏன்னா அவங்க டிஸ்போசல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னைக்கு 65,000 வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. சோ அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அப்படி இல்லை, கவர்மெண்ட் வந்து ரிசோர்ஸ் இருக்கு.
நீங்க வந்து ஐபி ரிப்போர்ட் ஒரு நாள்ல வாங்கலாம். ஏன் வந்து நீங்க வந்து 3 மாசம் எடுத்துக்கிறீங்க? அதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு யூ ஆர் ரிசோர்ஸ்ஃபுல், எங்க மாதிரி இல்ல, அதனால நீங்க குயிக்கா செய்யணும். நாங்க 6 வாரத்துக்குள்ள எவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் நாங்க கிளியர் பண்ணிருக்கோம், நீங்க அது மாதிரி செய்யணும்னு சொல்றாரு. நீங்க எனக்கு என்ன உடன்பாடு, இந்த தலைமை நீதிபதி கண்ணீர் விட்டு அழுதாருன்னு இல்லையா, அதை படிக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. தலைமை நீதிபதியானவர் கண்ணீர் விட்டு அழ கூட இருக்கு. அதில் ஐ டிஸ்அக்ரி. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு போல இருக்கு. ரொம்ப நோ, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரைட் டு தி பிரசிடென்ட், யூ ரைட் டு தி பிரைம் மினிஸ்டர், இதை மாதிரி இருக்கு, இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரிக்கை அவது கடித போக்குவரத்தை தடை பண்ணல, அது பப்ளிக்கா வந்துட்டு அவருடைய இது ஆதங்கப்படுத்தி, அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். லீடர் ஷுட் பி கரேஜஸ், டிஸ்பைட், உணர்ச்சி வசப்படாதவன் தான் இருக்க முடியும். எல்லாம் இருக்கணும், ஆனா வெளியே அது பண்ணிக்க முடியாது. நான் இவர் சொன்ன மாதிரி 2 பேருக்குள்ளதான் தெரியும் ஏன் என்ன காரணம்ன்றது. தலைமை நீதிபதி பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மீட்டிங்ல தான் பேசுறாரு, அதை ஜாக்கிரதா நீங்க பார்க்கணும். மற்ற மீட்டிங்ல அவர் ஆள பிரைம் மினிஸ்டர் இருக்கிறான்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் கண்ணீர் விட்டு எழுதிருக்காரு. என்ன காரணம்ன்றது இவங்க 2 பேருக்கு, ஏன்னா இந்த சிதம்பர நீதிபதிகள் தேர்வு சிதம்பர ரகசியமாகத்தான் இதுவரையிலும் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரகசியம் தலைமை நீதிபதிக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அந்த விஷயத்தை. சோ நமக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பத்திரிகை ஊடகங்கள் வாயிலா தான் தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன காரணம்ன்றது அவருக்கு தெரியும், இவருக்கு என்னன்னு சொல்லி தெரியும். இவங்க பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் போடுங்களேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க குறிப்பிட்டீங்கல்ல நீதித்துறையும் காரணம், அது சிஜேசி அது லிட்டிகேஷன் காரணமாக அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை எதிர்த்து வழக்கு நடந்தது நீங்க குறிப்பிடுறீங்களா? இல்ல, அது இல்ல. இங்கவே என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இங்க தலைமை நீதிபதி தான் சென்னையில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவருக்கு கீழே இருக்கிற 2 ஜூனியர்ஸ் பண்ணி அனுப்புறாரு. பிராக்டிகலா தலைமை நீதிபதி தான், இவங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுது. இந்த தலைமை நீதிபதி இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற வழக்கறிஞர்களை தெரிஞ்சவர் கிடையாது. அவங்களுடைய திறமை என்ன, அவங்களுடைய நாணயம் என்ன, நீதி நேர்மை என்ன அப்படின்றது தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்க, சிபார்சு மத்த பியூனி ஜட்ஜஸ் மத்தவங்க சொல்றது அங்க இங்க இருக்கு. அவரும் மனுஷன் தானே, எல்லா வித ஆசா பாசங்களுக்கு அடிமையானவன் தான் மனுஷன். அவர் கடவுள் இல்ல, நீதிபதியா வந்தாலும் கடவுள் கிடையாது. சோ இவங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இல்லையா, இவரை ரெக்கமெண்ட் பண்ணி இவரை ரெக்கமெண்ட் சொல்லிட்டு இவர் பாட்டு அனுப்புறாரு. சோ இந்தியா முழுக்க தலைமை நீதிபதிகள் வேற மாநிலத்தில் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் அவங்களுடைய திறமை எல்லாம் தெரியறது கிடையாது. சில வழக்கறிஞர் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க, அவங்க குடத்துக்குள்ள போட்ட விளக்கமா இருப்பாங்க, விளம்பரம் இல்லாத இருக்காங்க. ஒரு சிலருக்கு விளம்பரம் வேறு, புகழ் வேறு, விளம்பர செல்வாக்கு வேறுன்னு சொல்லிட்டு. விளம்பர செல்வாக்கு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களதான் தெரியும். ஆனா விஷய ஞானம் உள்ளவர்கள் குடத்துக்குள்ள இருக்கிற வழக்கு மாதிரி நிறைய வக்கீல் இருக்காங்க. அது இங்கேயே பிராக்டிஸ் பண்ண ஒரு நீதிபதியா இருந்தா, இங்க இந்த செட்டப்பை தெரிஞ்சவரா இருந்தா அவர் திறமைசாலி நேர்மையானவர் தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். இதுல தேர்வு நடக்கிறதுலே ஒரு குழப்பம் இருக்குது. இவர் இத மாதிரி இங்க இருந்து அனுப்பும் போது அவங்க என்ன பண்ண, கவர்மெண்ட் உடனே தலைமை நீதிபதி சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா கடவுள் தீர்ப்பு இல்ல, உடனே அவங்க கவர்மெண்ட் ஒத்துக்கிறதுக்கு அவங்கள பத்தி ஐபி பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் தெரியுது அவங்களுக்குள்ள இன்டிகிரிட்டி கொஸ்டின் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அங்க அடிபட்டு போயிடுது. சோ நீதித்துறையும் தன்னுடைய இவங்க தேர்வு பண்றது சரியான ஆளுங்களை தேர்வு பண்ணல, அதுக்குரிய கட்டமைப்பு வசதி இல்ல. இவங்களுக்கு தலைமை நீதிபதிக்கு விஷயம் தெரியல. இவங்க சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி கொஞ்ச நாள்ல தான் அவங்க இருக்கிறதுக்குள்ளே அங்க வேலையை முடிச்சுட்டு போனோம்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு அஜெண்டா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் சொல்ற ஒரு அஜெண்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது காலதாமதம் ஆகிறதுக்கு இயற்கையான காரணம். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்டெகிரிட்டின்னு 2 பேரும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, திறமையான நீதிபதிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றீங்க. நீங்க நீதித்துறையில இருந்து கொடுக்கக்கூடிய லிஸ்டையும் வந்து அவங்க வந்து உளவுத்துறை மூலமாக அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை வந்து செக் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அதுலயும் இன்டெகிரிட்டியை ஒரு காரணமாக சொல்றீங்க. அந்த இன்டெகிரிட்டியை யார் எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க தப்பா நினைக்காதீங்க, நீங்க வந்து அணு உலைக்கு எதிரான வழக்குகளை நீங்க சிறப்பாக நடத்திக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து, உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல இருந்து. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய கேஸுடைய தன்மை, வழக்குகளுடைய தன்மையை வச்சு உங்களை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரியான போக்கு இருக்குமா, இல்ல அதை வந்து தனியாக வேற மாதிரி பார்ப்பாங்களா? இல்ல, அது முடிவு பண்றது உண்மையா அது கரெக்ட் தான். இன்டெகிரிட்டி எப்ப உங்களால பார்க்க முடியும்னா ஜட்ஜா வந்த பிறகு தான் பார்க்க முடியும். வழக்கறிஞராக இருக்கும்போது என்னுடைய கட்சிக்காரருக்கு வந்து நான் நேர்மையா இருக்கிறாங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்ட வழக்கை எடுத்து நடத்துறாருன்றதை வச்சு அவர் ஹானஸ்ட் நம்ம முடிவு பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஒரு மேன் ஆஃப் இன்டெகிரிட்டின்னு ஒரு டிசைட் பண்ணது டிஃபிகல்ட். அதனாலதான் இவர் சார் சொல்ற மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கு. 10-20 வருஷம் ஒரு ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது
அவங்களுடைய அவங்க டோட்டல் பர்சனாலிட்டி வந்து அந்த ஜட்ஜஸுக்கு தெரியும் அவங்க முன்னால அப்பீர் ஆகும்போது. சோ அப்படிப்பட்ட ஜட்ஜஸ் மட்டும்தான் உரிய வழக்கறிஞர்களை இவங்க நல்ல நீதிபதிகளா வருவாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கான வந்து ஒரு கிரைட்டீரியன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணல. ஒரு கெஸ் தான் இதெல்லாம். இப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வராங்கன்னா நல்ல ஜட்ஜஸும் வந்துடுறாங்க. அப்படித்தான் நல்ல ஜட்ஜஸ் தான் எடுக்கிறாங்கன்றது கிடையாது. ஒரு 10 பேர் வந்து எடுத்தீங்கன்னா அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் நல்லவங்களாவும் வந்துடுறாங்க, திறமையானவர்களாகவும் வந்துடுறாங்க. அப்படிதான் சொல்லாமே ஒழிய வரும்பொழுது நிச்சயமா வந்து எல்லோரும் நல்ல சிறந்த நீதிபதிகள் அப்படின்னு சொல்றதுக்கான உத்தரவாதமே இங்க கிடையாது. அதுக்கான சிஸ்டம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டு டிசைட் பண்ணவே முடியாது. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு எஃபிஷியன்ட் பர்சன் ஈவன் இஃப் இஸ் டிஸ்ஆனஸ்ட் ஐ கேன் டாலரேட். சோ திறமையை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அவன் வந்து நேர்மையானவனா இருக்கிறான்றது கொடுத்து பார்த்தாதான் தெரியும். நிகழ்ச்சி நிறைய சேர இடத்துல இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து இன்டெகிரிட்டி தொடர்பாக? ஓகே, அதான் இன்டெகிரிட்டின்றத நம்ம வழக்கறிஞர்கிட்ட பார்க்க முடியும். அதாவது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாத பேசுறாரா கோர்ட்ல ஒரு ஜட்ஜி, அந்த வக்கீலினுடைய தன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதாவது ஃபேக்ட்ஸ் சொல்லும் போதே மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறது, தனக்கு பாதகமானதை மறைச்சிக்கிட்டு சாதகமானதை மட்டும் சொல்றது, கொஞ்சம் அதர் சைடு கொஞ்சம் வீக்கா இருந்தா ஏமாத்திட்டு டிஸ்ட் பண்ணிட்டு பண்றது. இதுல கோர்ட்ல அவங்க கண்டுபிடிக்கலாம் அதாவது வழக்கை எப்படி பிரசன்ட் பண்ற விதம், ஒரு கேஸ் முழுக்க நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்கன்றத பத்தி அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். அதுல ஒன்றும் அவ்வளவு பெரிய இது கிடையாது. சில நடிப்பும் இருக்குது, இன்டெகிரிட்டி உள்ள மாதிரி நடிக்கிறதும் நிறைய இருக்கு இல்லையா, அதை நாங்க நிறைய பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.